எல்லாம் சேர்ந்து பாடலாமா? எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமை அழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க. சொல்லுவோம் ஆமென். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூமி மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவன் அளிக்க. பாடுவோமா? செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயர் நித்திய ஜீவன் அளிக்க, தேவ பக்தர் யாவரும் களிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தமிழ்ந்த மனுக்குளத்தை மாற்ற, விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தமிழ்ந்த மனுக்குளத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க. நம் இரு திறத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். பாடுவோமா? எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க. ஹல்லேலூயா. சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூமின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். மரணத்தை ஜெயித்து கர்த்தர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சில பாடலை கூட நம்ம பாடலாம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல உயிரோடு எழுந்த தேவன் நம்முடைய சொந்தமாய் மாறினார். ஹல்லேலூயா. ஆமென். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெல்ல இங்கே இருக்கிற யாருக்காவது அரசியலில் யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அரசியலில் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? உங்களுக்கு இருக்கிறாரு இவர் ஃப்ரான்சிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் பெரிய ஆள் தான் இல்லை, வெயிட்டு கை அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். என்னாச்சும் பிரச்சனை டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அரசியல்வாதிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனை வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கூப்பிடுவார்.
பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு அரசியல்வாதியை நம்மளோட சொந்தக்காரங்களை வச்சிருக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளவு பாக்கியமாக நம்ம கருதுகிறோம். அதை விட மேலான ஒரு காரியம், இந்த அண்ட சராசரத்தை படைத்த தேவன் நம்முடைய சொந்தமாய் மாறினார். அல்லேலூயா. என்ன சொந்தம் அப்படின்னு சொன்னால், அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொந்தத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த உயிர்த்தெழுந்த தேவன் என்னுடைய சொந்தமானார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு கூட நன்றியோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. எல்லாம் சேர்ந்து உற்சாகமா. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. ஹல்லேலூயா, ஆமென். எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுட்டூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. பாடுவோம். மரணமுட்டூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம்.
உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உரண்டுரண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உரண்டுரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சன்னதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். அல்லேலூயா, கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். ஹல்லேலூயா, வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். நாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்க கலிலேயாவுக்கு. நாம் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்க கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்பா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நட உங்கள்
எங்கள் வருகிறார் ஜெய வீரர். வாசல் வீடுகளை உயர்த்தி நடக்கும் வருகிறார் ஜெய வீரர். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. எல்லாரும் சொல்லி பாடலாமா? வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. எல்லாரும் சந்தோஷமா பாடலாமே. வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டியாமே. வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவார் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவார் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ஓ வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. நல்ல உற்சாகமாய் கரங்களை சேர்ந்து பாடலாமா? வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே.
என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். கடைசியா சேர்ந்து வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா. நன்மையான காலவேளை பாதாளத்தை வென்றார், மரணத்தை வென்றார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனாக அவர் இந்த காலவேளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கடைசி நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒரு பழைய பாடல், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? தெரியுமா? ஆமாம், அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எத்தனை பேர் இந்த பாடலை வந்து ஒரிஜினல் பாட்டை கேட்டிருக்கிறீங்க? கேட்டிருக்கீங்களா? யார் பாடினா அந்த பாட்டை? ஒரிஜினல் பாட்டுன்னா முதல்ல இந்த கேசட்டில் பாடுவாங்களே, அந்த காலத்துலலாம் கேசட்டில் தான் வந்துருக்கும். யாராவது சொல்ல முடியுமா யார் பாடியிருப்பா அப்படின்னு? கோமலா சிஸ்டர் தான் பாடினாங்க. கை தட்டுங்க பார்க்கலாம் கோமலா சிஸ்டருக்கு. அவங்க யோசிக்கிறாங்க, எனக்கு தெரியாமல் நான் சரி. தந்தானே துதிப்போமே அப்படின்ற பாடல்லாம் நீங்கள் வந்து பழைய காலத்தில் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் வந்து யார் பாடினாங்க அப்படின்னு சொன்னால், ஜிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா பாடகி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடிக்க அந்த தந்தானே துதிப்போமே சொல்லும் போதே உங்கள் காதில் அந்த பழைய குரல் கேட்கும். அதுபோல் கோமலா அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கர் இருந்தாங்க. அவங்க இந்த பாடலை வந்து ஒரிஜினலாக பாடினாங்க. சரியா? அதனால் அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஒரிஜினலில் எப்படி பாடியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கூட சேர்ந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க பாடுறதுக்கு? ஹல்லேலூயா. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என்னில் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோன், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோன். உன்னதன் சிறந்தோர் பின்னுலகுயர்ந்தோர் உன்னதன் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சத்குருநாதன் சஞ்ச
தீர்த்தோ சத்குருநாதன் சஞ்சலமேனியே நெஞ்சமே மகிழ்வார் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறையுண்டு நீ சொல் மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என என்ன குறையுண்டு நீ சொல் மனமே ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார் அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார் ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார் அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோட்ச வழி சத்தியம் வாசலுமே என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி வரை கைவிடாதிருப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி வரை கைவிடாதிருப்பார் பாவம் மன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பாவம் மன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார் என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா ஆமென் அப்படியே கண்களை மூடி உங்க இரண்டு கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி அந்த கடைசி சரணத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் அறிக்கை செய்து பாட போகிறோம். இந்த காலவில் என்னென்ன கவலைகளோடு கூட வந்திருக்கிறோமோ தேவ சமூகத்தில் நீங்கள் வாயில திறந்து அறிக்கை செய்து பாடுங்க. நிச்சயமாக அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த காலவில் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் துடைத்து நீர் என்னை கடைசி வரைக்கும் கைவிடாது இருப்பீர். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரை கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறபடினால நம்முடைய குறைவுகள், நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்க்க போகிறார். விசுவாசிகள் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. எல்லாரும் இதுக்கு இடங்கள் எழுந்திருக்கலாம். நம்ம எழுந்து கொஞ்சம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரை உயர்த்தும் வண்ணமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பயபக்தியோடு கூட நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இந்த காலவேளை நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சொந்தமாய் மாறி இருக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பிரிவினை இருந்தது.
பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே செல்ல முடியும். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தாரோ, என்றைக்கு அவர் உயிரோடு கூட எழுந்தாரோ, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த உறவை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கடவுளாக பார்த்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய அன்பை நம்ம மேல் விளங்க பண்ணினதுனால இன்றைக்கு தைரியமாய் நான் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியில் கொடுத்திருக்கிறார். எத்தனை நல்ல தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து கர்த்தாவே உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை புதுப்பித்தவரே, இந்த காலவேளை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவா. சரத உயர்த்தி சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஹாஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோஹோ, இது உங்க சத்தம் உயரட்டாமே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சொல்லி பாடலாமா? நீங்க அதை அறிக்கை செய்யும் போதே கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தினால உங்கள் உள்ளத்தை நிரப்புவார். ஆமென். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமும் ஆமென் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. ஏனென்றால் பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், எங்கள் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். இயேசு பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் தேங்கியப்பா நோக்கமெல்லாம் உமக்காக வாழணுமே, இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சொல்லி பாடுங்க. நன்றி நன்றி என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹாஹா, இது அதிசயம்தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பாடுவோம். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, இயேசையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. எல்லாரும் நம்பிக்கையோட ஆமென். மறுபடி வருவீரையா, இயேசையா,
எனக்கு உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஆமென் ஒன்றுமில்ல, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்ல. நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லலாமா? எல்லாமே உம்மாலே கூடும் அப்பா, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. நன்றியோடு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக மரணத்தை ருசி பார்த்து ஜெயித்து எழுந்தவரே, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. எனக்காய் மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். கூடாதது இயேசுவே ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இயேசையா கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற உம்மால கூடும். எங்கள் பலவீனங்களை நீக்க உம்மால கூடும். ஒன்றுமில்ல. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. அரியணையில் ராஜாவாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. இரண்டாம் ஆதாமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் உரிந்து போட்டீர். இரண்டாம் ஆதாமாக எல்லாரும் சத்தமா பாடலாமே. சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் உரிந்து விட்டீர். யேசுவா யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த சத்தமா. யேசுவா யேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யேசுவாவின் ஒரே நாமம். யேசுவா பெயரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்குதையா. தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறையுதையா. எல்லாரும் நம்பிக்கையோட அறிக்கை செய்யலாம். உங்களுடைய நாமத்தை சொல்ல தீராத வியாதிகள் நொடி பொழுதில் மறையுதப்பா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த எல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா.
செம்மறி போல் துள்ளி பாய்ந்து குதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் இயேசுவாவை போற்றுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து குதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் இயேசுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. இயேசுவா இயேசுவா எல்லாரும் தலைக்கு மேல கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். எல்லாம் தலைக்கு மேல ஆமென். உலகில் இல்லை இயேசுவா, இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா கடைசியா தலைக்கு மேல இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகை ஆளும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, ராஜாதி ராஜா எல்லாரும் கடைசியா இயேசுவா இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா, இயேசுவா இயேசுவா, உயிர்த்தெழுந்த இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவா உம்மை துதிக்கிறோம். எல்லா வாயில தர அந்நிய பாஷையில பேசுங்க. யாரும் அமைதியா இருக்க கூட எல்லா கண்களை மூடி ரீஹாந்தரபாலா சாந்தரமா ஹந்தலோ ரீகமதல ரணமமதி ஹந்தலோ ரஹந்தனமா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிற ராஜா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவரை அல்லாமல் வேறொருவனும் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த காலவெல்ல ஆண்டவர் நீர் ஒருவரே உண்மையான தெய்வம் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. நான் உம்மை தேடி போகவில்லை அப்பா, நீர் எங்களை தேடி வந்தீர். உம்முடைய அன்பு என்னதென்று விளங்க செய்யும்படியாக உம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தீர். எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படைத்த தேவனாக இருந்தாலும் இந்த பூமியில் உங்களையும் என்னையும் மீட்க வரும்போது அவர் தாழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. ஒரு மாட்டு கொட்டகையில் வந்து பிறந்தார். கோடான கோடி தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி ஓயாமல் பரலோகத்தில் துதித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த மண்ணுலகத்தில் நமக்காக வந்தார், நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. நம்மை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலவெல்ல உலக பிரகாரமான சொந்தங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு நல்ல அப்பா இல்லையே, நல்ல அம்மா இல்லையே, நல்ல உறவினர்கள் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இந்த காலவெல்ல நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, அண்ட சராசரங்களை படைத்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய சொந்தமாய் மாறி இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார்.
ஒரு தகப்பன் இருந்து செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் என் தேவன் ஒரு தகப்பனாக இருந்து நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர். நீரே எங்களுடைய சொந்தம். வேதவசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்த தேவன் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த போது பரலோகத்திலே சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காரும்படியாக நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மை அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிற தேவன். வேதவசனம் சொல்லுங்க, அவருக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். அல்லேலூயா. நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும். என்ன என்று சொல்லி, அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாவுகள் அறிக்கை செய்யும். நாவுகள் அறிக்கை செய்யும். இந்த காலை வெள்ளை வாயில திறந்து சொல்லுங்க, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே ஆண்டவர். வாயில திறந்து சொல்லுங்க, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Thank you Holy Spirit. Thank you அப்பா, உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே இயேசுவே ஆண்டவர், மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். நாங்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். நாள்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர், மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ரட்சகர். இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர், மரணத்தின் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ரட்சகர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya, ஹோசன்னா. உங்க சத்தம் உயரட்டும், ஆண்டவரை உயர்த்தி பாடலாம். ஆமென். ஹalleluya, ஹோசன்னா. எங்களை ரட்சிக்கிறவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹalleluya, ஹோசன்னா, ஹalleluya, ஹோசன்னா. இயேசுவே ஹalleluya, ஹalleluya, ஹோசன்னா.
செய்கின்றோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. மரணத்தை ஜெயித்தவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாடலாமா? உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்காக பாதாளத்தை வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை வானத்தில் நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரம் உள்ள தெய்வமே, இந்த காலையில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தங்கள் செய்யப்படட்டப்பா. ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்த தெய்வமே, இந்த காலங்களில் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. சர்வ அதிகாரங்களை உடையவரே, வானத்தையும் பூமியும் உடைய சர்வ அதிகாரம் உள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே இயேசையா, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கடைசிய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா. Thank you Holy Spirit அப்பா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. Oh hallelujah hosanna hallelujah ஹல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து இந்த காலையில் எனக்காக மரித்து உயிர் தெழுந்த தெய்வமே, எங்களை ரட்சிக்க பூமியில வந்தவரே, எங்களோடு கூட வாசம் பண்ணுவதற்காக பரலோகத்தில் ஏறினவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இந்த அருமையான காலவெல்ல நாம் இதுவரைக்கும் பாடின பாடல்கள் ஆராதனை மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டபடினால தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை கூட நம்மோடு கூட இடைப்பண்ணும்படியாக பேச வேண்டியது நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தம்முடைய வார்த்தை கொண்டு இடைப்படும்படியாக கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த
2025 ஆண்டும் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையில் நாம் வந்து பங்கு கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9 14 முடிய ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க. அதன் பின்பு 11 போஜனம் பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்கள் அவர்களை நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தமும் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையை நாம மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் இதை போல 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 104 முறை எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் எத்தனை முறை எழுதப்பட்டிருக்குது? 104 முறை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக இது எழுதினார் 104 முறை என்றால், நமக்கு விசுவாசம் உண்டாகும்படியாக, நமது பாவங்களிலிருந்து விடுதலையை தருவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததினால நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். நம்முடைய சாபங்களிலிருந்து பாவங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், வாஞ்சையோடு தாகத்தோடு அதிகாலையிலே கல்லறை தோட்டத்திற்கு மகதனாள் மரியாள் வருகிறாள். எதற்காக அவள் வருகிறார் என்றால், நம்ம ஊரில் செத்து போன பிற்பாடு 3 நாள் கழித்து அவங்கள புதைச்ச இடத்துல மக்கள் போய் சின்ன குழியாக வச்சு அதில் பால் ஊற்றுவாங்க. குழிக்குள்ள இருக்கவங்க என்ன குடிக்கிறாங்க? அப்படிங்கிறது ரொம்ப பேருடைய நம்பிக்கை. சிலருடைய நம்பிக்கை, அவர் உயிரோடு இருக்கும்போது பிரியாணினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அப்படின்னா பிரியாணியை செஞ்சு அந்த கல்லறையில் போய் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற காகங்கள்லாம் கர்த்தரை தோத்திரம் பண்ணி நல்லா சாப்பிட்டு என்ன செய்யும்? போகும். இவங்க நம்பிக்கை, உள்ளே இருக்கிறவர் என்ன செய்கிறாரு? சாப்பிடார். இப்படி ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. யூத தேசத்தில் என்ன நம்பிக்கை அப்படின்னா, 3 நாள் கழித்து இந்த சரீரம் அழுகிவிடும்.
பட்டுன்னு வெடிக்கும். வெடித்த உடனே அந்த அழுகின சரீரத்திலிருந்து துர்நாற்றம் எழும்பும். இப்போ இங்கே தான் கல்லறை தோட்டத்துக்குன்னு வச்சுக்கிடுங்க, பக்கத்தில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் போகிறவன் வருவேன், சரி எவன் செத்தானப்பா பாவி இந்த நாற்றம் எடுக்குது அப்படின்னு அவனை திட்டிட்டு போவாங்க. இந்த மகதனாள் மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மையை மறவாமல் இந்த மகதனாள் மரியாள், அவருடைய தாயாகிய மரியாள், இவர்கள் கடைசி வரைக்கும் இயேசுனுடைய மரணத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா. எல்லா சீசர்களும் ஓடிவிட்டார்கள். அவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த யோவான் மாத்திரம் அங்கு இருந்தான். ஆகவே யோவானை பார்த்து சொன்னார், யோவானே அதோ உன் தாய் என்றார். அவருடைய தாயை பார்த்து சொன்னார், அதோ உன் மகன் என்றான். அந்த நேரம் முதல் யோவான் இயேசுவின் தாயாரை தன் பக்கமாய் சேர்த்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நேரத்திலும் இயேசு கிறிஸ்து தாயை பராமரிப்பதற்கு ஒரு மகனை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரொம்ப இடங்களில் முதியோர் ஹோம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எதுக்கு தெரியுமா? வீட்டில் இருக்கிறவர்கள் பராமரிக்க மனமில்லாதபடியினால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, முதியோர் ஹோம் ஆரம்பித்து அங்கே போய் ஜனங்களை சேர்த்து விட்டு வந்துகிறார்கள். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டும் வாலிபர்கள் கவனிக்கணும். நம்முடைய பெற்றோரை நாம் கூடையே வைத்து என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. உன் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமானால், நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், உன் தாயையும் தகப்பனையும் என்ன செய்ய வேண்டும்? கணம் பண்ணுவாயாக. ஒரு வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி பெரிய சோபா இருந்துச்சு. அந்த அம்மா கீழே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் போனேன், தோத்துறையா வாங்க வாங்கன்னுச்சு. ஏமா சோபாவில் உட்காரல அப்படின்னு. சோபாவை பாருங்க ஐயா அப்படின்னு. சோபாவை பார்த்தா அந்த சோபா முழுவதும் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற பொம்மைங்களாக இருந்துச்சு. அதை தூக்கி போட்டு உட்காருமா, மருமகா போட்டிருக்கியா, நான் உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்னு மருமகா பொம்மைங்கள்லாம் எடுத்து எதில் போட்டிருக்குது? சோபாவில் போட்டு. நல்ல மருமகத்தானே? அல்லேலூயா, ஆமென். நம்மில் யாரும் அப்படி என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வேதத்தில் பல காரியங்களை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அதிகாலையில் மகதனாள் மரியாள் எதற்காக போனாள் என்றால், ஒரு நற்கிரியைகளை செய்யும்படியாக போனார். கந்த வர்க்கங்களை கையில் எடுத்துக்கொண்டு போனாள். அந்த கந்த வர்க்கங்களை அந்த கல்லறையின் மேல் தெளித்து விட்டால் கல்லறைக்குள்ள இருந்த வருகிற துர்நாற்றம் நீங்கி வாசனையாய் இருக்கும் என்று நல்ல எண்ணத்தோடு நற்கிரியைகளை செய்வதற்கு அதிகாலையில் புறப்பட்டு போனாள். அவளுக்கு ஒரு தடை இருந்தது. அது என்ன தடை தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த கல்லறையில் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான்ங்கிற ஒரு வேதனை அவங்களுக்குள்ள இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணும் பொழுது அந்த இடத்தை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பல போர் வீரர்கள் சேர்ந்து அந்த கல்லை புரட்டி இயேசுனுடைய கல்லறை வாசல்ல வைத்தார்கள். ஆகவே அந்த கல்லை எடுத்தால் தானே நாம் கந்த வர்க்கங்களை தெளிக்க முடியும் என்ற கவலையோடு வீட்டில் இருந்து விடவில்லை. ஆண்டவர் நமக்காக எதையும் செய்வார் என்று புறப்பட்டு போனார். இவர்கள் போன பொழுதோ அந்த கல்லறை என்ன செய்யப்பட்டிருந்தது? திறக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த பகுதியில் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது பெரிய கல்லை போல உங்களால் திறக்க முடியாதா இருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பி போன மகதனாள் மரியாளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த கந்த வர்க்கங்களை இயேசுவின் சரீரத்தில் தெளிக்கும்படியாக கல்லறை திறந்திருந்தது. இவர்கள் சந்தோஷமாய் கல்லறைக்குள்ளே போனார்கள். அங்கே யார் இல்லை? இயேசு இல்லை. இயேசு இல்லை. எங்கே போனார்? அங்கே 2 தேவதூதர்கள், கால் மாட்டில் ஒருத்தனும் தலை மாட்டில் ஒருத்தன் இருந்தான். நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், இதோ அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே,
இயேசு உயிரோடு எழுந்து யாருக்கு முதலாவது தரிசனமானார்? வாஞ்சையோடு தாகத்தோடு அதிகாலையில் கர்த்தரை தேடி போன மரியாளுக்கு அவர் தரிசனமானார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் வாஞ்சையோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிதாயிருக்கும். சங்கீதம் 20:4 சொல்கிறது, கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இன்றைக்கு என்ன ஆலோசனை கேட்டு வந்திருக்கிறீர்கள்? என்ன வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன தாகத்தோடு வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக இயேசு உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்த இயேசு வாஞ்சையோடு இயேசுவை தேடி வந்த மரியாளுக்கு அவர் தரிசனமானார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடும் பொழுது நம்முடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யாருக்கு அவர் தரிசனமானார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்து. போதும். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், எம்மாவோர் சீசர்களுக்கு இயேசு தரிசனமானார். இந்த எம்மாவோர் சீசர்கள் யார் அப்படி என்றால், இந்த பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாளில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராயிருக்கிறீரோ. அப்போ இவங்க 2 பேரும் போகும்போது என்ன பேசிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாக்கிலும் வல்லமையிலும் வல்லமை உள்ளவராயிருந்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்தார். தம்மை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த அதிகாரிகள் பிடித்து கொலை செய்து விட்டார்களே என்று இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு போனார். நல்ல கவனிங்க. யாருக்கு கர்த்தர் தரிசனமாவார்? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசணும். அல்லேலூயா. என்னம்மா பேசிக்கிட்டீங்க? சும்மா பேசுங்க. என்னம்மா அங்கே வந்தீங்க? சும்மா வந்தோம். இதெல்லாம் விசுவாசிகள் சொல்லக்கூடாது. எதை செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு பெயர் ஆவிக்குரிய மக்கள். இந்த ஆவிக்குரிய மக்கள் 24 மணி நேரமும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பேசவே மாட்டார்கள். ஆவிக்குரிய காரியங்களை, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை பேசுவார்கள். நாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை பேசுவோமானால் ஆண்டவர் நமக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. தரிசனமாவார்னா என்ன? பாப்பார்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த இந்து கோயிலுக்கெல்லாம் போயின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக நிற்குங்க. இதுக்கு பேர் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. எட்டி எட்டி பார்ப்பாங்க. உள்ள கருவ நம்ம ஆண்டவர் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தை எங்க பாடுறாங்களோ, துதிக்கிறாங்களோ, செபிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. உலகத்து ஜனங்கள் கடவுளை தேடி போகிறார்கள். ஆனால் சபையிலையோ ஆண்டவர் ஜனங்களை தேடி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யாரெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசுகிறாங்களோ, ஆண்டவரை குறித்து சிந்திக்கிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அப்போ 34வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பார்த்தார்கள்னால் தரிசனமானார்கள். அல்லேலூயா, தரிசித்தார்கள். அப்போ ஆண்டவரை பார்க்க வேண்டுமானால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீதுக்கு ஒரு நாட்டம் இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்போதும் தங்கியிருக்க வேண்டும் என்று. ஆகவே வாஞ்சையோடு கல்லறை தோட்டத்துக்கு வந்த மரியாளுக்கு கர்த்தர் முதல் தரிசனமானார்.
இரண்டாவதாக எம்மாவூர் சீசர்கள் துக்கமுகத்தோடு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போனார்கள். இயேசுதாமே அவர்களோடு கூட சேர்ந்து ஏன் துக்கமுகமாய் இருக்கல் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசிக்கொண்டு போனார். பேசிக்கொண்டு போகும்போது ரோடு அப்படி ரெண்டாக பிரியுது. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். வேதம் சொல்கிறது, அந்த எம்மாவூர் சீசர்கள், ஐயா பொழுதும் போய்விட்டது, இரவு ஆகிவிட்டது, எங்களோடு வந்து தங்கி கொள்ளுங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். எப்படி கேட்டுக்கொண்டார்கள்? சிலர் வீட்டுக்குள்ளே போனால் சாப்பிட்றீங்களா யான்னு கேட்பாங்க. டக்குன்னு உட்காந்துடக்கூடாது. அவங்க பேச்சுக்கு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? பேச்சுக்கு சொன்னாங்க. எம்மா ஒரு சீசர் வந்துட்டு போமையா அப்படின்னு பேச்சுக்கு சொல்லலை, வருந்தி கேட்டுக்கொண்டார். பொழுது போயிடுச்சியா, எங்களோட வாங்க, பரவாயில்ல இவ்வளோ வாஞ்சியா நம்மளை அழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவர்களோடு கூட போனார். அவர்கள் பந்தி இருந்து இயேசு அப்பத்தை பிட்டார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரோ மறைந்து போனார். மறைந்து போன பிற்பாடு எம்மாவூர் சீசர் சொல்றார்கள், அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வரும் பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தவில்லையோ. எப்படியா ஆண்டவர் பேச தெரிஞ்சு கொள்ள முடியும்? 1000 பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோடு கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு பேசுவார்னா உங்க இருதயத்தில் ஒரு புல்லரிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. ஆமாம். நமக்கு வசனம் நல்லா பிடிச்சதுன்னா என்ன சொல்கிறாங்க? அல்லேலூயாங்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? கையை தட்டுறாங்க. லண்டனில் ஒரு சபையில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆள் திடீர்னு எஞ்சி ஆடுறோம். என்னடா நான் பிரசங்க முடியும், என்னடா இவன் ஆடுறான்? அந்த சிஸ்டர் கேரியான் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஓடி வந்து என் காலை தொட்டான். என்னடா காலை தொடுறான்னு பார்த்தா 50 ரூபாய் வச்சுக்கிட்டான். அந்த ஊரில் பெரிய நோட்டை எவ்வளவு? 50 ரூபா. நல்ல வேலை, இது காஞ்ச மாடு கம்பளம் உழுது மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர பார்த்தேன். என்னை கூட்டு போன சிஸ்டர். கண்ணிலையே என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. வெளிநாட்டுக்காரங்களுக்கு வசனம் பிடிச்சிருச்சு, உற்சாகம் ஆயிடுச்சுன்னா டான்ஸ் பண்ணுறாங்க. பையில் இருக்கிற பணத்தை எடுத்து ஊழியக்காரனுடைய காலில் வைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃப்ளைட் டிக்கெட்டு கொடுக்குறவங்களை காலில் வைக்காதீங்க, கையிலேயே கொடுத்துட்டு போங்க, அவர் எண்ணி வச்சுக்கிடுவார். அல்லேலூயா. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நமக்கு கர்த்தருடைய தரிசனம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? அவர் நம்மளை பார்த்தாலும் நாம் அவரை பார்த்தாலும் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய முகத்தை பார்த்துட்டா நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற கவலையை நம்ம கற்றுப்போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மக்களாக இருக்கணும். ஆண்டவரை குறித்தே அதிகம் பேசணும், உலகத்தை குறித்து கொஞ்சம் பேசணும். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, யாருக்கு கர்த்தர் தரிசனமாவார்? யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 20. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார்? பேதுருவுக்கும் மற்ற 10 சீசர்களுக்கும் தரிசனமாகி பயந்து கொண்டிருந்த அவர்களை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுனுடைய தரிசனத்தை பார்த்த ஒருவராவது பயந்து வாழ வேண்டியதில்லை, நாம தைரியம் அடையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் என்பது பிசாசினிடத்தில் வருகிறது, பிசாசு மூலமாய் வருகிறது. தைரியம் என்பது தேவன் மூலமாய் வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி தைரியப்படுத்துகிறார்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது. என்ன பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப பலவீனமாக இருக்கீங்களா? 2-3 நாளாக சாப்பிடலையா? எப்படி இருக்குன்னு கேட்டால் சத்தமே வரலையா? கவலைப்படாதீங்க, நல்லா பைபிள் படிங்க, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அப்போஸ்தலர் 1:8 படி நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி வருவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் காத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பலன், ரொம்ப நேரம் காத்திருந்தீங்கன்னா ரொம்ப பலன்.
நான் அந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தேன். ரெபேக்கா சிஸ்டர் மாத்திரம் தோத்திர பலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பலி? தோத்திரம். நம்ம எல்லாத்துக்கும் என்ன வாஞ்ச இருக்கணும்? யாரும் வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 500 தோத்திரமாவது, ஒரு 1000 தோத்திரமாவது போடணும். பைபிள் என்ன சொல்லியிருக்குது? அநேகருடைய தோத்திரத்தினால கிருபை பெருகும். நாம் இம்மட்டு நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் தேவ கிருபை அதிகமாக இருந்துச்சுன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பை மீறி நமக்கு ஒரு ஆபத்து என்ன செய்யாது? வராது. ஆகவே தோத்திரத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அது ஸ்தோத்திரம் என்பது நம்முடைய ஆயுதம், சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருந்து கர்த்தரை துதிக்கிறோமோ, செபிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பிரசங்கம், பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். வாசிங்க, அப்போஸ்தலர் 4:13. பார்த்தீங்களா? பேதுரு பேசுகிற என்ன எதை கண்டு? தைரியத்தை கண்டு. சினிமாவில் பேசுகிறாங்களே, அம்புட்டும் பொய், அம்புட்டும் பொய். நாம பேசுறது அம்புட்டும் மெய். ஆனால் மெய்ய பேசுகிற ஜனங்க பயந்துக்கிட்டு என்ன ஆயிருமோ, ஏதாயிருமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு பேசுறதுனால நம்முடைய உண்மையை கூட ஜனங்க நம்ப மாட்டேங்க. பொய்யே பேசுகிறவங்க உண்மையை போல பேசுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் முடிச்சு கேஸு கோர்ட்டுக்கு போச்சு. அங்கே அந்த பொண்ணுகிட்ட நீ உண்மையிலே அவரை நேசித்தியாமா அப்படின்னு கேட்டால் அது சொல்லுது, நாங்கள் எப்போயெல்லாம் வெளியே போனோமோ அப்போயெல்லாம் ஒரு இளநியை வெட்டி அதில் 2 ஸ்டாவை போட்டு ஒன்றா, அந்த அளவுக்கு நான் இவரை நேசிச்சு. அம்பட்டும் பொய்யா போச்சியா, பொய்யா போச்சு, பொய்யா போச்சு. அப்போ அந்த சினிமா எடுக்கிறவன் எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி சொல்லணும்னு அம்புட்டும் கதையை சொல்கிறான். அது மெய்யை போல சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, நான்லாம் சினிமா பார்க்குற காலத்தில் இந்த தரை டிக்கெட்டில் பக்கத்தில் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் உட்காந்து கிடப்பேன். எனக்கு விஷயம் தெரியாது. நல்லதாங்கால் பிள்ளைய தூக்கி 7 பிள்ளைய தூக்கி கிணத்துல போடுது. அம்மா ஏன் பாதகத்தி பிள்ளைய போடாத, பிள்ளைய போடாதுன்னு கத்துறேன். பக்கத்து ஏன்டா கத்துற? அது சும்மாடா, சும்மாவா பிள்ளைய தூக்கி போடுறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்தை பேசுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். அவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் தரிசனமானதினால, தரிசனம் கிடைத்ததினால அவர்கள் என்ன ஆனார்கள்? தைரியப்பட்டார். பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவுக்கு என்னதான் நடக்கும்னு பின்னாடி போகிறான். அந்த அரமனை கதவு பக்கத்தில் போன பொழுது ஒரு பொண்ணு வந்து, யாய் நீ அந்த ஆளோட இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சபிக்கவும் சத்தியம் இருந்துச்சு. ஐயோ அவரை தெரியவே தெரியாது அப்படின்னு அப்படி பயந்தான் கொல்லியா இருந்தவன் இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு யூதர்களை பார்த்து தைரியமாக கையை நீட்டி சொல்கிறான், உங்களால் சிலுவையில் அடிக்கப்பட்ட நசரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் சபைக்கு வந்த பிற்பாடு மூக்கு மேலே கோபம் வர்ற ஆட்கள்லாம் பாம்பு பொட்டியில் அடங்குது போல அடங்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டாம். இந்த கோபக்கார தம்பி சபைக்கு போன பிற்பாடு பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு. அது எதனால? தேவனுடைய வல்லமையினால. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 விதமாக சுவிசேஷம் சொல்லலாம். ஒன்று வாயில் சொல்லலாம், ஒன்று நடந்து காட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே முதலாவது வாஞ்சையுள்ள மரியாளுக்கு முதல் தரிசனம். 2வது ஆவிக்குரிய சத்தியங்களை பேசிக்கொண்டு போன எம்மாவூர் சீசர்களுக்கு 2வது தரிசனம். 3வது பேதுருவுக்கும் 10 சீசர்களுக்கும் பயத்திலிருந்து நீங்கி அவர்களை தைரியப்படுத்தும்படியாய் ஆண்டவர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 4வது யாருக்கு தரிசனமானார்? யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க.
ஆ ஆ ஆ கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. பயந்து கொண்டு அவிசுவாசப்பட்டு கொண்டிருந்த சீசர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த இயேசு போய்விட்டார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பேர் என்ன மேனி தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஆவிக்குரிய மேனி. சொல்லுங்க. ஆமாம். இப்போ நாமெல்லாம் எவ்வளோதான் குதிச்சாலும் ஒரு அடி தான் மேலே போவோம். இந்த புவி இருப்பு விசை நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. இயேசுடைய வருகையில் ஒரு இமைப்பொழுது, ஒரு செகண்டில் நம்மளை எல்லாரும் கர்த்தர் மறுரூபப்படுத்திடுவாராம். மறுரூபப்படுத்த உடனே இப்போ நடந்துச்சுன்னா ஃபால் சீலிங்கை தாண்டி, அதுக்கு மேலே காங்கிரீட் சீலிங்கை தாண்டி புஷ்ஷுன்னு மேலே பறந்து போவோம். அதுக்கு பேர் என்ன பேர்? ஆவிக்குரிய மேனி. ஆவிக்குரிய மேனி. இயேசு சொல்கிறார் சீசரில் பார்த்து, என்னை பாருங்கள், நீங்கள் பார்க்குறபடி எனக்கு சதையும் எலும்பும் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ சதை இருக்குது, எலும்பு இருக்குது. ஆனால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு எப்படி வந்தார்? 3 கதவை அடைச்சிட்டு போயிட்டாங்கன்னா யாரும் சபையை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா நம்ம மாமிசத்தில் ரத்தத்தில் இருக்கும். ஆனால் இயேசுவோ உயிர்த்தெழுந்த பிற்பாடு மாமிசம் இருக்குது என்கிறார், எலும்பு இருக்கு என்கிறார். ஆனால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே போய்விட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீர உருவத்தை ஆண்டவர் அந்த நாளில் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதே மாற்றத்தை கர்த்தருடைய நாளிலே வருகையின் போது அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றவர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள், அவிசுவாசத்திலிருந்து நீங்கினார்கள். 12 பேரில் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவோன்னு யார் சொன்னது? சந்தேக பிரிவி. அவன் தான் எங்கே வந்தான்? மெட்ராஸ். மெட்ராஸில் ஒரு வார்த்தையை சொல்லுங்க. மெய்யாவா? அப்படியா? நிஜமாவா? யாருடைய ஆவி? தோமாவுடைய ஆவி. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், தோமாவே, கண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் யாரு? பாக்கியவான். அப்போ நம்முடைய ஆண்டவர் நாம் இதுவரைக்கும் காணவில்லை, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. பரலோகம் என்பது யாரும் போய் வரவில்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி? ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் அதை நம்புகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே 4வதாக சீசர்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக அவர் தரிசனமானார். அவருடைய அவிசுவாசம் நீங்கி பெலப்பட்டார்கள். கடைசி 5வது யாருக்கு தரிசனமானார்? யோவான் 21ஆம் அதிகாரம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. திபேரியா கடற்கரையில் போதும், கவனிங்க. 5வது உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கு தரிசனமானார் என்றால், ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துவிட்டு ஆண்டவரோடு 3 வருஷம் இருந்து அவருடைய அற்புத அடையாளங்கள்லாம் கண்ணார கண்ட பேதுரு சொல்லுகிறான் மற்றவர்களை பார்த்து, நான் மீன் பிடிக்க போகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரே வலையில் 2 படகு நிமிரத்தக்க மீனை கொடுத்து அவனை பிரமிக்கத்தக்கபடி செய்தார். அவன் பிரமித்து போனான். இயேசு சொல்லுகிறார், ஒரு வலையில் 2 படகு நிமிரத்தக்க மீனை பார்த்து உன்னை பிரமிக்கல பேதுருவே, இது முதல் நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறல ஆக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லூக்காளன சுவிசேஷம் கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தா பைபிள் எழுதியிருக்குது, எல்லாவற்றையும் விட்டு, வளைய விட்டு, படகை விட்டு, மீனை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. ஆண்டவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒரு நாளும் தவறாது. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு இந்த பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டு எத்தனை பேர் ரட்சித்தார்? 3000 பேர் ரட்சித்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு அவனை ரட்சித்து அவனை சீசர்கள் கூட்டத்தில் கூட்டி கொண்டு இருக்கும்போது அவன் பின்மாற்றம் அடைந்து, நான் இந்த வேலைக்கு வரமாட்டேன், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டான்.
போயிட்டு ராத்திரியெல்லாம் வலை போடுறாங்க. அந்த பதிலை சொல்லியிருக்குது, ஒரு மீன் என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. நல்லா கவனிங்க, இயேசு யாருக்கு தரிசனமானார்? 5வது, பின்மாற்றத்துக்குள்ளே போன சீசர்களை கடற்கரையில் தேடி வந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 15வது வசனத்தை, இல்லை 5வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், பார்த்தீங்களா, இயேசு கூட இருக்கும் பொழுது அவங்க பாஸ்டிங் பண்ணால் தான் சாப்பிடாமல் இருக்க முடியும். மற்றபடி ஒரு நாள் கூட என்ன கிடையாது, சாப்பாடு இல்லைங்கிற கவலையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் 3 நாளும் இயேசுநாதர் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தார், நல்ல துணிமணிகளை கொடுத்தார். எதை குறித்தும் கவலை இல்லை. இப்போ இந்த இயேசு வேண்டாம், நம்ம பழைய தொழிலுக்கே போகும்னு பின்னோக்கி போயிட்டாங்க, பின்மாறம் அடைஞ்சிட்டாங்க. போனால் நம்ம ஊர் பாசியில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. எதுக்கு வழி இல்லை? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, தேவனுடைய அன்பை ருசி பார்த்த பிற்பாடு, எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஆண்டவரை விட்டு, சபையை விட்டு பின்வாங்கி என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. இயேசு கிறிஸ்து பின்வாங்கி போனவங்களை தேடி வந்து தரிசனமாகி எந்த ஒரு வேலையும் கஷ்டமும் இல்லாமல் கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை வாசிங்க. இல்லை அதில் பொரித்த மீன்களையும் இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு பிரயாசம் இல்லாமல் கரி நெருப்பு எரியுது, அதில் பொரித்த மீன்களை இயேசு வைத்து, நீங்கள் வாங்கப்பா வந்து சாப்பிடுங்க. என்னை விட்டு பின்னோக்கி போனீங்க, ஒரு மீனும் கிடைக்கல, இப்போ சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, இந்த பாருங்க உங்களுக்கு மீனை பொரிச்சு வச்சுருக்கோங்க, சாப்பிடுங்கன்னு தேடி போய் அவங்களுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய பிள்ளைங்களே, வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே என்ன செய்வதில்லை, தள்ளுவதில்லை. இந்த இயேசு உயிர் தெழுந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் இயேசுவை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்கவே மாட்டேன். ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறார். ஆகவே வாஞ்சையுள்ள மரியாளுக்கு தரிசனமானவர். யாரெல்லாம் கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தரிசனமாவார். எம்மா ஒரு சீசர்களோடு போய் அவர்களுக்கு தரிசனமாகி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். பேதுருவுக்கும் 10 சீசர்களுக்கும் தரிசனமாகி அவங்க பயத்தை நீக்கி தைரியப்படுத்தும்படியா அவர்களுக்கு தரிசனமானார். 4வது, சீசருடைய அவிசுவாசம் நீங்க பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே போய் இயேசு தரிசனமாகி பயப்படாதிருங்கள் என்று தைரியப்படுத்தினார். கடைசியாய் பின்மாற்றம் அடைந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் தரிசனமானார். ஆண்டவரே, உம்முடைய தரிசனம் எங்களுக்கு தேவைப்பா என்று ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கும் அவருடைய தரிசனத்தை கொடுக்கும்போது நாம் அவருடைய தரிசனத்தை பார்த்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாரும் முழங்கால் படிங்க பார்க்கலாம். துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே, மகிமை கணமோ ஸ்தோத்திரம் உமக்கே, ஓய்வில்லாமல் கேட்பவரே, மகிமை கணமோ ஸ்தோத்திரம் உமக்கே, ஓய்வில்லாமல் கேட்பவரே, துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே,
தூய்மையுள்ளவரே. பார்வைக்கு வச்சிர கல்லாணி, நீ வானத்தில் தோன்றிய வில்லாணி. என் பார்வைக்கு வச்சிர கல்லாணி, நீ வானத்தில் தோன்றிய வில்லாணி. மரகத போல் நீர் தோன்றினீரே, என் பார்வைக்கு பொன்முடி சூட்டினீரே. மரகத போல் நீர் தோன்றினீரே, என் பார்வைக்கு பொன்முடி சூட்டினீரே. துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே. துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே. மகிமை கணமோ ஸ்தோத்திர உமக்கே, ஓய்வில்லாமல் கேட்பவரே. மகிமை கணமோ ஸ்தோத்திர உமக்கே, ஓய்வில்லாமல் கேட்பவரே. துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே. உன்னழகுக்கு அறிகுறி மின்னல்களும், நீ நடந்து வந்தால் இடி முழக்கங்களும். உன்னழகுக்கு அறிகுறி மின்னல்களும், நீ நடந்து வந்தால் இடி முழக்கங்களும். பளுங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலே, வல்லமை பெற்றுக்கொள்ள பாத்திரரே. பளுங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலே, வல்லமை பெற்றுக்கொள்ள பாத்திரரே. துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே. துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே. பதினாயிரம் தூதர்களும், 24 மூப்பர்களும். 10,000 தூதர்களும், 24 மூப்பர்களும். இருந்தவர் இருக்கிறார் பரிசுத்தர் என்று புகழ்ந்து கொண்டே இருக்குதையா.
இருந்தவர் இருக்கிறார் பரிசுத்தர் என்று உகந்து கொண்டே இருக்குதையா. துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, தூய்மையுள்ளவரே, மகிமை கணமோ ஸ்தோத்திர உமக்கே, ஓய்வில்லாமல் கேட்பவரே, மகிமை கணமோ ஸ்தோத்திர உமக்கே, ஓய்வில்லாமல் கேட்பவரே.